கச்சா எண்ணெய் விலை 5% மேல் குறைந்தும் நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விலை மீண்டும் உயர்வு. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 24 காசுகள் உயர்ந்து 108 ரூபாய் 1 காசுகளுக்கும், டீசல் 23 காசுகள் உயர்ந்து 99 ரூபாய் 78 காசுகளுக்கும் விற்பனையாவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. கடந்த 11 நாட்களில் 5வது முறையாக பெட்ரோல், டீசல் விலை அதிகரித்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தொடர்ச்சியான எரிபொருள் விலையேற்றம் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சம். தொடர்ந்து உயர்ந்து வரும் பெட்ரோல், டீசல் விலையை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. பெட்ரோல், டீசல் விலை உயர்வால் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிப்பதாகவும், அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை. 3 வருஷமா பெட்ரோல் விலை ஏறல. 3 வருஷம் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோன்னு ஏத்துறாங்க அப்படின்னா எல்லாமே பாலிடிக்ஸா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் பாதிக்கப்படுறது நடுத்தர மக்கள் தான். எங்களை மாதிரி டெய்லி ஒர்க்கு போறவங்க தான் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுல அவருக்கு எந்த இதுவுமே இல்லை. அவர் பாட்டுக்கு போறாரு, ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்குது. இதை முதல்ல ஜிஎஸ்டின்னு போட்டு கொண்டு விட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா இதையும் ஜிஎஸ்டியில் எடுத்துட்டு வர வேண்டியதானே. இதை ஜிஎஸ்டி எடுத்துட்டு வந்தா இது குறையும் இல்லை. இதை மட்டும் ஏன் ஜிஎஸ்டிக்கு எடுத்துட்டு வர மாட்டாங்க? பணக்காரன் ஆகிக்கிட்டே இருக்கிறான். நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வியாபாரத்தை விட்டுட்டு வியாபாரத்தவங்கிட்ட இது தெருவா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த கவர்மெண்ட் தான். கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே தான் இருக்கு. அதுக்கேற்ற மாரி சம்பளம்லாம் ஏறி இருந்தால் பரவாயில்ல. நடுத்தர மக்களுங்க ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏதாவது ஸ்டெப் எடுத்து நல்லபடியாக கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இது இப்போ ஏறுது, 3 ரூபாய் ஏறி இருக்கா, 3 ரூபா 50 காசு ஏறி இருக்கு, 59 பைசா ஏறி இருக்கு. இது 10 நாள் 8 ரூபாய் ஏறிச்சு. இப்போ திருப்பி இன்னும் எவ்வளோ ஏறுன்னு தெரியலையே. இதுக்கு அப்புறமா நான் கரண்ட் பைக்கு தான் வாங்கி நாங்கள் ஓட்டணுமாண்ணா. நாங்களாம் ஏழைங்க. பெட்ரோல் விலை அதிகமாச்சுன்னா எங்களால் பெட்ரோல் பண்ண இந்த மட்டும் விலை ஏறல. பெட்ரோல் விலை எல்லாமே அத்தியாவசிய பொருள் எல்லாமே விலை ஏறி போச்சு. அரிசி, பருப்பு எல்லாமே விலை ஏறுது. எல்லாமே இதுவாகினுது. இது மத்திய சர்க்கார் தான் இதை என்ன ஏதுன்னு பார்த்து அந்த 2 நாட்டுக்குள்ள என்ன ஏது என்ன பண்ண மத்தியஸ்தம் பண்ணி நம்ம நாட்டுக்கு வர வேண்டிய பொருள்களை பெட்ரோல் வர வச்சு விலை கம்மி பண்ணோம். இதனால எல்லாமே மன உடைச்சல் தான் எல்லாருக்கும். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நாளை டெல்லி செல்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கும் முதலமைச்சர் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்க உள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பணிகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய ஆன்லைன் மூலம் டெண்டர் வெளியிடப்பட வேண்டும் என தமிழக அரசு அறிவிப்பு. முன்வைப்பு தொகை, பாதுகாப்பு தொகை உள்ளிட்ட அனைத்தும் இணையதளம் மூலம்தான் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். வெப்ப அலை வீசி வரும் சூழலில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் தேதியை தள்ளி வைக்க பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை தொடர்ந்து பள்ளிகள் திறக்கும் தேதி தள்ளிப்போக வாய்ப்பு. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு தமிழக முதல்வர் விஜய் உத்தரவு. நீர்த்தேக்க திட்டத்திற்கு கர்நாடகா அடிக்கல் நாட்ட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் தமிழகத்தின் காவிரி நீர் உரிமைகள் மற்றும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பது குறித்து முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டம். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே விவசாயி தற்கொலை செய்த விவகாரத்தில் காவல் ஆய்வாளர் மற்றும் 2 காவலர்களை பணியிடை நீக்கம் செய்து திருநெல்வேலி சரக டிஐஜி உத்தரவு. பக்கத்து வீட்டுக்காரருடன் ஏற்பட்ட இடத்தகராறு தொடர்பான புகாரில் விவசாயியை போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து தாக்கியதால் அவர் தற்கொலை செய்த நிலையில் நடவடிக்கை.
கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ள நிலையில் செயல்படுத்தும் நடைமுறையை தெளிவாக விளக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை. தமிழகத்தில் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு உரிய தீர்வு காண வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சென்னையில் போதைப் பொருள் பயன்பாட்டால் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் அதிகரித்து வருவதாக அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. போதைப் பொருள் விற்பனையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றவாளிகள் மீது இரக்கமின்றி நடவடிக்கை தொடரும் என்றும் அமைச்சர் எச்சரிக்கை. மின்துறையில் இடைத்தரகர்கள் மூலம் இனி முறைகேடுகள் நடைபெறுவதை அனுமதிக்க மாட்டோம் என மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. வெளிப்படையான நிர்வாகமே அரசின் முக்கிய நோக்கம் என்றும் பொதுமக்கள் புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்கும் சீர்கெடவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. பல்வேறு இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ள சூழலில் அதற்கு கடந்த ஆட்சியின் முறைகேடே காரணம் என்றும் சாடல். சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கான எந்த இதுவும் நடக்கல. ஒவ்வொரு நாளும் நீங்க பார்த்துருப்பீங்க, இப்ப எங்கேயாவது இப்ப குட்கா விஷயங்கள், குட்கா இல்ல போதைப் பொருட்கள் எல்லாத்துக்கும் ரைடுகள் முன்னாடி விட இப்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. காவல்துறை அங்கங்க ரைடு நடந்துட்டு இருக்கு. தேவையில்லாத இடத்துல டாஸ்மாக் இருந்தால் உடனடியாக மூடப்பட்டு, தேவையில்லாத இடத்துல விதிமுறைகள் மீறி செயல்படும் மதுபான கூடங்கள், அதாவது பார்கள் அங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அங்கெல்லாம் மூடப்பட்டு வருது. எங்கெங்கெல்லாம் இந்த கடைகள்ல குட்காலாம் விற்கப்படுதோ அங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல சீல் வைக்கப்பட்டு வருது, அங்கங்க பிடிக்கப்பட்டு வருது. எல்லா இடத்துலயும் போதை மருந்துகள் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் ரைடு பண்ணப்பட்டது. சட்டம் ஒழுங்கை சரி செய்யும் விதத்தில் முதல்வர் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துட்டு வராங்க. கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் அதுக்கான முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. சென்னை எருக்கஞ்சேரி, கொடுங்கையூர், வியாசர்பாடி, சாஸ்திரி நகர் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. கடந்த 2024ஆம் ஆண்டு ஓடும் ரயிலில் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான 30 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக கூறி சோதனை. சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த மன வளர்ச்சி குறைந்த 16 வயது மாணவி இறப்பில் சந்தேகம். கடந்த 5 நாட்களாக கடும் காய்ச்சலில் இருந்த சிறுமி மூச்சு திணறலால் இறந்ததாக கூறப்படும் நிலையில் முகத்தில் நகக்கீறல்கள் இருப்பதால் வன்கொடுமைக்கு உள்ளானாரா என்ற கோணத்திலும் காவல்துறை விசாரணை. மயிலாடுதுறை மாவட்டம் குருவியாம்பள்ளத்தில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி. வீட்டிற்கு அருகே வசித்து வரும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 40 வயதான விஜயகுமார் கைது. சென்னையில் தனியார் அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை அலுவலக உதவியாளர் வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கர்ப்பமாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு. கருவை கலைக்க அரசு மருத்துவமனைக்கு பாதிக்கப்பட்ட பெண் வந்தபோது உண்மை வெளிச்சத்திற்கு வந்த நிலையில் அலுவலக உதவியாளர் அண்ணாதுரை என்பவர் கைது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே பாலியல் தொல்லைக்குள்ளான மூதாட்டி உயிரிழப்பு. பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தாரா அல்லது உடல்நலக்குறைவு காரணமா என போலீசார் விசாரணை. 10 நாளைக்கு முன்னாடி என்னோட மாமியார் சரஸ்வதிங்கிற அம்மாவை சதீஷுங்கிற 35 வயசு பையன் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதனால் அந்த அம்மா சுயநலம் விழுந்துட்டாங்க. அதை வெள்ளவெளி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவன் ரிமாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது திங்கட்கிழமை மணிக்கு மத்தியானம் அந்த அம்மா இப்போ இறந்துட்டாங்க. எதனால் இறந்தாங்க எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் இந்த பாலியல் வன்கொடுமை செஞ்ச சதீஷ் மேரில் கொலை வழக்கம் பதிவு பண்ணி அவனுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து கடுமையான தண்டனை கொடுக்கணும். சென்னையில் காரில் பயணித்த பெண் பயணி ஜிபே மூலம் பணம் அனுப்பிய எண்ணிற்கு குறுஞ்செய்தி அனுப்பி டாக்ஸி ஓட்டுநர் பாலியல் தொல்லை அளித்ததால் அதிர்ச்சி.
பெண் அளித்த புகாரின் பேரில் கார் ஓட்டுநரிடம் போலீசார் விசாரணை. திருப்பத்தூரில் அரைஜான் இடத்திற்காக ஏற்பட்ட மோதலில் முதியவரை வெட்டிய ஓய்வு பெற்ற மத்திய ரிசர்வ் காவல் படை வீரரால் பரபரப்பு. உயிருக்கு ஆபத்தான நிலையில் முதியவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் நகை, 25,000 ரூபாய் பணம் மற்றும் லேப்டாப் திருட்டு. மாலை 5 மணிக்கு வீட்டை பூட்டிவிட்டு சென்றவர்கள் இரவு 9 மணிக்கு வீடு திரும்பிய போது நகை திருடப்பட்டது தெரியவந்த நிலையில் புகாரின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே திருவிழாவில் வெடி வைத்த தகராறில் பெண்ணை தாக்கிய 4 பேர் கைது. இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட தகராறில் தகாத வார்த்தைகளால் திட்டி கடுமையாக தாக்கிய 4 பேரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியம் பகுதியில் காதல் திருமணம் செய்த இளம்பெண் 9 மாதத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. வரதட்சணை கொடுமை காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என காவல்துறையினர் விசாரித்து வரும் நிலையில் தினம்தோறும் அரங்கேறும் மர்ம மரணங்களால் பொதுமக்கள் அச்சம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே குறி சொல்வது போல் நடித்து 70 வயது மூதாட்டியிடம் 3 சவரன் தங்கச் செயின் பறிப்பு. குற்றவாளி இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்ற நிலையில் சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஆட்டோ கட்டணத்தை கேட்ட ஓட்டுநரின் கழுத்தை வடமாநில கும்பல் அறுத்துவிட்டு தப்பிச் சென்ற சம்பவத்தால் அதிர்ச்சி. படுகாயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கொடூர செயலில் ஈடுபட்ட வடமாநில கும்பலால் தாராபுரத்தில் பரபரப்பு. வந்து 3 இந்திக்காரங்களை ஏற்றிட்டு உப்பாட்டம் போயிருக்கிறாரு. காசு கொடுக்காம இருட்டில் நின்றுங்காட்டி கழுத்தை அறுத்து போட்டு இறங்கி ஓடிட்டானுங்க. இரவு பகல் பாராமல் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இந்த நிலை இப்படி நிறுத்திச்சோன்னா நாங்கள் ஆட்டோ ஓட்டலாமா வேணாமான்னு இப்போ நைட் பூரா உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு மெயின் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். சென்னையை அடுத்த தாம்பரம் பகுதியில் காரில் கடத்தி வரப்பட்ட 170 கிலோ கஞ்சா பறிமுதல். கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட ஆந்திராவைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. பரபரப்பான சூழ்நிலையில் டெல்லியில் இன்று காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் கூடுகிறது. திட்டமிட்டபடி காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்படுமா, மேகதாது அணையின் திட்ட அறிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்படுமா என விவசாயிகள் எதிர்பார்ப்பு. சென்னை மாநகராட்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக 3 நாட்கள் சிறப்பு பயிற்சி முகாம் தொடக்கம். துல்லியமான தகவல் சேகரிப்பு, ஆன்லைன் பதிவேற்றம், வீடுதோறும் கணக்கெடுப்பு நடைமுறைகள் குறித்து 11,000 கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கு பயிற்சி. தமிழ்நாட்டில் 3 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவு. சட்டம் ஒழுங்கு ADGP-யாக DS அன்பு, லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக அருண், நிர்வாகப் பிரிவு ADGP-யாக மகேஸ்வர் தயாள் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். LPG-யை விட குறைந்த செலவில் எத்தனால் மூலம் இயங்கக்கூடிய ஒரு புதிய கேஸ் அடுப்பு சந்தைக்கு வர உள்ளதாக மத்திய பிரதேசம் நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. மாற்று எரிசக்தியை ஊக்குவிக்கும் இந்த புதிய முயற்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் நடுத்தர குடும்பங்களின் பொருளாதாரத்திற்கும் ஒரு சிறந்த தீர்வாக அமையும் எனவும் நம்பிக்கை. இன்ஸ்டாகிராம் காதல் வலையில் சிக்கி வீட்டை விட்டு வெளியேறி ஹொசூரில் தங்கியிருந்த நாகை மாவட்டம் கீழ்வேலூரைச் சேர்ந்த 2 சிறுமிகள் மீட்பு. சிறுமிகளை ஏமாற்றி காதலித்த ஆந்திர இளைஞர்கள் 2 போக்சோ வழக்கின் கீழ் கைது. சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையாகவும், பெரு விவசாயிகளுக்கு 50% பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் வேதனை. தேர்தல் கால உத்தரவாதத்தின்படி முழுமையான தள்ளுபடியை அமல்படுத்த வலியுறுத்தல்.
தேர்தல் வாக்குறுதியை மீறி விவசாயிகள் கடனை முதலமைச்சர் விஜய் தள்ளுபடி செய்துள்ளதாக விவசாயிகள் புகார். சிறு விவசாயிகள் பெரு விவசாயிகள் என பாகுபாடு செய்து தமிழக அரசு அறிவித்த பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பால் விவசாயிகள் கவலை. திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் தாக்கியதாக உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்ட 50 வயதான நபர் மருத்துவமனை எதிரே லாரி மோதி உயிரிழந்த நிலையில் விபத்தா அல்லது தற்கொலையா என போலீசார் விசாரணை. மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சியத்தை கண்டித்தும் தாக்கியவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் அவரது குடும்பத்தினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. முதலமைச்சர் இல்லம் உள்ள சென்னை நீலாங்கரை பகுதியில் நள்ளிரவில் தொடரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதி. நிம்மதியாக உறங்கக்கூட முடியவில்லை என கூறி நள்ளிரவில் கிழக்கு கடற்கரை சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே செம்பராம்பட்டு கிராமத்தில் சூறைக்காற்று காரணமாக மின்கம்பங்கள் சாய்ந்த நிலையில் 48 மணி நேரத்திற்கு பிறகும் மின்சாரம் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். மின்சாரமின்றி தவித்து வரும் நிலையில் அரசும் மின்வாரிய அதிகாரிகளும் அலட்சிய போக்கின் உச்சத்தில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டத்தில் குளித்தலை நகரப்பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் நள்ளிரவு ஏற்பட்ட மின்தடை. குறைந்த மின்னழுத்தம் காரணமாக குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை கடும் அவதி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனம்பேட்டை ஊராட்சியில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டதால் மக்கள் அவதி. முதல்வரின் தனிப்பிரிவிற்கு புகார் அளித்தும் எவ்வித தீர்வும் எட்டப்படவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் மட்டும் 38.79 லட்சம் மின் இணைப்புகள் செயல்பாட்டில் உள்ள நிலையில் மின் தேவை வேகமாக அதிகரிப்பு. புறநகர் பகுதிகளையும் சேர்த்தால் மொத்த சேவைகளின் எண்ணிக்கை 60 லட்சத்தை தாண்டும் நிலையில் புதிய மின் உற்பத்தி திட்டங்களை அரசு உடனடியாக செயல்படுத்தாவிட்டால் எதிர்காலத்தில் கடும் மின் பற்றாக்குறை, தொடர்ச்சியான மின் தடை அபாயம் உருவாகும் என எச்சரிக்கை. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ஆத்தியூர் வாரச்சந்தையில் 2 மணி நேரத்தில் சுமார் 2,30 லட்சம் ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. சந்தையில் ஆடுகளை இறக்குமதி ஏற்றுமதி செய்ய போதிய இடவசதி இல்லாததால் ஆட்டு வியாபாரிகள் தவிப்பு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நன்றாக உள்ளது என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சட்டம் ஒழுங்கு நிலவரத்தை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் பேட்டி. பேரிடர் காலங்களில் மாயமாகும் மீனவர்களை மீட்பதற்கு ஏதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறிய விமான நிலையம் அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிப்பு. அதாவது மதிப்பிற்குரிய முதல்வர் இப்ப பதவியேற்று ஒரு 20 நாளுக்கு மேலதான் ஆகுது. இங்க சட்டம் ஒழுங்குல என்ன பிரச்சனை இருக்கு? தாவேக அரசு பொறுப்பேற்ற 15 நாள்ல 25 கொலை, 4 ரெட்டை கொலை, 19 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. இதை தடுக்க தவறியது ஏன்? இல்ல அதை தடுத்துட்டு தானே இருக்காங்க. அதுக்கு காவல்துறை இருக்கிறது. அதற்காக ஒரு சிறப்பு அதிரடி ஒரு சிங்கப்படை என்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காங்க. நீங்க எடுத்த உடனே குற்றம் கண்டா என்ன பண்றது? சென்னை பெருங்குடி மற்றும் கொடுங்கையூரில் தேங்கியிருக்கும் குப்பை கிடங்கு கழிவுகளை அகற்றுவதற்கு இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? ஜூலை 13ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை மாநகராட்சிக்கு இறுதிக்கெடு விதித்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,17,840 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமிற்கு 50 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,730 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் தொடர்ந்து வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி ஒரு கிராம் 295 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளியின் விலை 2,95,000 ரூபாயாக வர்த்தகம். வேளாண் துறையில் உதவி பொறியாளர் பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களில் ஆங்கில வழி கல்வியில் பயின்றவர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்ட நிலையில் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு பணியாணை வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்தை கண்டித்து தேர்வர்கள் உள்ளிருப்பு போராட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் 17 வயது சிறுவன் மதுபோதையில் ஓட்டி வந்த கார் மோதியதில் தாத்தாவுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த 11 வயது சிறுவன் உயிரிழப்பு. சென்னையில் பானிபூரி வியாபாரம் செய்து வரும் தந்தையை பார்த்துவிட்டு சொந்த ஊர் சென்று கொண்டிருந்த போது நிகழ்ந்த சோகம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஆட்டுச்சந்தையில் 4 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. பக்ரீத் பண்டிகை கோவில்களில் வைகாசி திருவிழா வர உள்ளதால் ஆட்டுச்சந்தை தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே வியாபாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளை வாங்கிச் சென்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியில் 40 ஆண்டுகளாக நீடித்த குப்பைமேடு பிரச்சினைக்கு தீர்வாக 8.15 கோடி ரூபாய் செலவில் புதிய திடக்கழிவு மாற்று நிலையம் தொடங்கப்பட்டது. தினசரி 400 டன் குப்பையை உடனுக்குடன் பிரித்து மூடப்பட்ட கண்டெய்னர்களில் அனுப்பும் திட்டம் சுகாதார பாதிப்பை குறைக்கும் என அதிகாரிகள் நம்பிக்கை. பள்ளிகள் விரைவில் திறக்கப்பட உள்ள நிலையில் கரூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளி பேருந்துகளின் பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு. சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஓட்டுநர்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கோவை குறுந்தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த சங்கங்கள் குழு நிறுவனங்களுக்கு தனி அமைச்சகம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தல். இது தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்றும் தற்போதைய கொள்கைகள் போதாது என்றும் கூறி தங்களது கோரிக்கையை முன்வைத்து அதிகாரிகளிடம் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பசுமை எரிசக்தி ஊக்குவிப்பு நோக்கில் உயர் அதிகாரிகளுக்கு இனி மின்சார வாகனங்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அதிரடி உத்தரவு. இந்த உத்தரவு மத்திய அரசின் அதிகாரிகள் அனைவருக்கும் பொருந்தும் என்றும் அதிகாரிகள் உடனடியாக இதை செயல்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடுத்த 2 வாரங்களில் நாட்டின் எல்லைப் பகுதிகளுக்கு பயணம் செய்து தீவிர ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல். நாட்டின் எல்லை பாதுகாப்பை மேலும் உறுதிப்படுத்த மூத்த ராணுவ அதிகாரிகளுடன் சேர்ந்து முதற்கட்டமாக இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் ஆய்வு செய்ய திட்டம். கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு விலைவாசி உயர்ந்துள்ளது என்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பேச்சால் அரசியல் வட்டாரங்களில் அதிர்ச்சி. அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றத்தால் பொதுமக்கள் கடும் அவதியில் உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் மத்திய அரசை கடுமையாக விமர்சித்துள்ளன. மத்திய அரசின் உள்கட்டமைப்பு திட்டங்களில் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 5.65 லட்சம் கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். 150 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட 1981 திட்டங்களின் மொத்த மதிப்பீடு 42.78 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்த நிலையில் திட்ட தாமதம் மற்றும் செலவு உயர்வு குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் பிரான்சிடமிருந்து கூடுதலாக 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்தியா முடிவு. இந்த ஒப்பந்தம் இந்திய விமானப்படையின் வலிமையை பெருமளவு அதிகரிப்பதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்ப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தனியாக நடந்து சென்ற நபரிடம் செல்போனை பறித்த 2 இளைஞர்களை 1 மணி நேரத்தில் கைது செய்த காவல்துறையினர். புகாரின் பேரில் பக்கத்து கிராமத்தில் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட போலீசார் இருவரையும் அடையாளம் கண்டு கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே மதுபோதையில் காரில் வந்த 3 பேர் பணியில் இருந்த போக்குவரத்து காவலரிடம் ரகளை. தகராறு செய்த 3 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். திருநெல்வேலியில் தனியார் பெண்கள் விடுதியில் தங்கியிருந்த மகரஜோதி என்ற 39 வயது பெண் சக தோழியர்களின் அன்றாட செயல்களை ரகசியமாக வீடியோ எடுத்து காதலனுக்கு அனுப்பியதால் அதிர்ச்சி. புகாரின் பேரில் மகரஜோதியை மகளிர் போலீசார் கைது செய்து விசாரணை. தமிழகம் முழுவதும் அனுமதியின்றி கருங்கல் மற்றும் மணல் ஏற்றிச் சென்ற 200 லாரிகளை பறிமுதல் செய்த கனிம வளத்துறை அதிகாரிகள். அனுமதியை மீறி அதிக அளவில் கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டதும் 1000க்கும் மேற்பட்ட சட்டவிரோத குவாரிகள் செயல்பட்டதும் அம்பலம். கோவை சரவண நகர் பகுதியில் முன்னாள் வங்கி ஊழியர் குடும்பத்துடன் உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் நள்ளிரவில் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சி. கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் பிடிபட்டுள்ள நிலையில் தப்பியோடிய மற்றொருவரை தேடி வரும் காவல்துறை. சென்னையின் கோயம்பேடு சந்தையில் பங்கனப்பள்ளி மாம்பழத்தின் விலை 50% வரை சரிவு. கடந்த மாதம் சீசன் தொடக்கத்தில் மொத்த விலை கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 35 ரூபாயாகவும் சில்லறை விலை 120 70 ரூபாயாகவும் சரிவு. விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பில் நெல் கொள்முதல் நிலையம் 1 வாரமாக மூடப்பட்டதால் அறுவடை செய்யப்பட்ட நெல் மணிகள் மலை போல் குவிந்து கிடக்கின்றன. திடீரென மழை பெய்தால் நெல்லை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூட இடமில்லை என விவசாயிகள் வேதனை. திருப்பூர் மாவட்டத்தில் பாலியஸ்டர் நூல் உற்பத்தி திடீரென நிறுத்தப்பட்டது ஆடை தொழில்துறையின் விநியோக சங்கிலியை பாதித்து வருவதால் எலாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் பெரும் தவிப்பு. பல தொழிற்சாலைகள் செயல்பாட்டை குறைத்துள்ளதால் தொழிலாளர்கள் வேலை இழப்பு அச்சத்தில் உள்ள நிலையில் அதிகாரிகள் உடனடி தீர்வு காண கோரிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் டீசல் விலை 2 ரூபாய் 44 காசுகள் உயர்ந்து 101 ரூபாய் 58 காசுகளுக்கு விற்பனை. பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் வாகன ஓட்டிகள் வேதனை.
நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரையில் நடுக்கடலில் படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 3 மீனவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன ஒருவரை தேடும் பணி தீவிரம். காற்றின் வேகத்தால் படகு கடலில் அடித்துச் செல்லப்பட்டு விபத்து ஏற்பட்டதாக தகவல். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தொடர்ந்து சிஎன்ஜி எரிவாயு விலையும் உயர்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் மேலும் அதிர்ச்சி. 1 கிலோ சிஎன்ஜி எரிவாயு 91 ரூபாய் 50 காசுகளாக இருந்த நிலையில் தற்போது 3 ரூபாய் 50 காசுகள் உயர்த்தப்பட்டு 95 ரூபாயாக விற்பனை. சென்னை மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் மெட்ரோ பணிக்காக தோண்டப்பட்ட பகுதிகள் மீண்டும் சீரமைக்கப்படாததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. போரூர் முதல் கத்திப்பாரா வரை பள்ளங்கள், மழைநீர் தேக்கம் மற்றும் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து விபத்து ஏற்படும் அபாயம் நாளுக்கு நாள் உயர்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டத்தில் உள்ள செங்கல் சூளை உரிமையாளர்களிடம் மாமூல் கேட்டதாக எழுந்த புகாரில் தவேக ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டதாக தகவல். ஒன்றிய செயலாளருக்கு எதிராக சாலை மறியல் போராட்டம் வெடித்த நிலையில் கட்சி தலைமை நடவடிக்கை. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சில்லறை தட்டுப்பாடு காரணமாக அரசு மதுக்கடை 1 மணி நேரம் மூடப்பட்டதால் மதுப்பிரியர்கள் கடை முன்பு திரண்டு ரகளை. சில்லறை பெறப்பட்டு மீண்டும் கடை திறந்தபோது முண்டி அடித்துக் கொண்டு மதுபானங்களை வாங்கிச் சென்றனர். தமிழகத்தில் மின்தடை பிரச்சினைகளுக்கு பழுதடைந்த பழைய மின் சாதனங்கள் மற்றும் ஊழியர் பற்றாக்குறையே காரணம் என தமிழ்நாடு மின் விநியோகக் கழகம் லிமிடெட் விளக்கம். மின் தேவை 21,307 மெகாவாட்டாக உயர்ந்த நிலையில் கடைசி கட்ட மின் விநியோக கட்டமைப்பு பலவீனம் காரணமாக பொதுமக்கள் கடும் அவதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே இருதுக்கோட்டை கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் முற்றுகை போராட்டம். பிரதான சாலை அருகே உள்ள டாஸ்மாக் கடையால் கடும் இன்னலுக்கு ஆளாவதாகவும் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயம் எனவும் மக்கள் வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரி சாலை பகுதியில் உள்ள ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் திடீர் தீ விபத்து. தீயணைப்பு வாகனத்தின் சென்செட் கருவி வேலை செய்யாததால் அருகில் இருந்த தண்ணீர் தொட்டியில் இருந்து நீரை எடுத்து தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேதமடைந்த நிலையில் உள்ள பாலத்தை அகற்றிவிட்டு புதிய பாலம் அமைத்து தராமல் நெடுஞ்சாலைத்துறையினர் அலட்சிய போக்கில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கம்பிகள் வெளியே தெரியும் அளவுக்கு சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள பாலத்தில் அச்சத்துடன் பயணிக்க வேண்டிய சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாலை அமைக்க 5 மாதங்களுக்கு முன்பே ஒப்பந்தம் விடப்பட்டும் இன்னமும் சாலை அமைக்கப்படாததால் பொதுமக்கள், விவசாயிகள் கடும் அவதி. அதிகாரிகளிடம் முறையிட்டும் உரிய பதில் இல்லாததால் சாலை அமைக்கும் பணி வெறும் கண்துடைப்பு நாடகமா என மக்கள் கேள்வி. சென்னை அடுத்த மணலி புதுநகரில் உள்ள ஆயில் கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீயை 14 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் 80க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இரவு பகலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பாம்பாடி பகுதியில் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து இரவு நேரத்தில் நடுவழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் கடும் அதிர்ச்சி. கடந்த திமுக ஆட்சியில்தான் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாத நிலையில் புதிய ஆட்சியிலும் அதே நிலை தொடர்வதால் மக்கள் அவதி. உலகளவில் டேட்டிங் செயலிகளில் ஸ்வைப் கலாச்சாரம் மெல்ல முடிவுக்கு வரும் நிலையில் செயற்கை நுண்ணறிவு மூலம் துணை தேர்வு செய்யும் புதிய நடைமுறை அறிமுகமாகிறது. காதல், நெருக்கம் மற்றும் மனித உணர்வுகள் கூட அல்கோரிதம் கட்டுப்பாட்டுக்குள் செல்வதாக சமூக ஆராய்ச்சியாளர்கள் கவலை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஆலங்கடரை சேர்ந்த 75 வயதான யாசகர் பூல்பாண்டியன் மதுரை, நெல்லை, நாகர்கோவில் உள்ளிட்ட நகரங்களில் யாசகம் பெற்று சேமித்த 1 கோடி ரூபாயை முதல்வர் நிதிக்கு வழங்கினார். பல ஆண்டுகளாக யாசகத்தை தொடர்ந்து வரும் இவரின் பொதுநலன் உணர்வுக்கு பலரும் பாராட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆதிவராகநல்லூரில் அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து இரும்பு தடுப்புகளை இடித்து தள்ளிவிட்டு சென்றதால் பொதுமக்கள் அச்சம். சாலை விபத்துகள் அதிகரித்து வரும் நிலையில் அதிவேகமாக செல்லும் பேருந்துகளை கண்காணித்து அபராதம் விதிக்க வேண்டும் என அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. காக்ரோச் ஜனதா பார்ட்டி விவகாரத்தில் தனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வருத்தம். தான் ஒட்டுமொத்த இளைஞர்களையும் கரப்பான் பூச்சிகள் என குறிப்பிடவில்லை எனவும் போலி பட்டதாரிகளை மட்டுமே குறிப்பிட்டதாகவும் விளக்கம். உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலை கண்டுகளித்த அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ
உலகின் மிகச்சிறந்த காதல் பொக்கிஷங்களில் ஒன்றை பார்வையிட அனுமதி அளித்ததற்கு நன்றி தெரிவித்த மார்க்கோ ரூபியோ இந்தியாவில் கோடை வெயில் சுட்டெரிப்பதாகவும் கருத்து. குரு பயிற்சியை முன்னிட்டு புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி சனீஸ்வரர் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற குரு பூஜை விழா. 108 லிட்டர் பாலாபிஷேகம் மற்றும் கலசாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். தேசிய தேர்வு முகமை செயல்பாடுகள் தொடர்பான வழக்கில் கடந்த தவறுகளில் இருந்து இன்னும் பாடம் கற்பிக்கவில்லையா என உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். தேர்வு முறைகேடுகள் மீண்டும் நடைபெறாத வகையில் வெளிப்படைத் தன்மையுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் எச்சரிக்கை. சிபிஎஸ்இ +2 தேர்வில் மறுமதிப்பீடு முறைக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு பதிவேற்றம் செய்யப்பட்ட விடைத்தாளில் தங்களின் கையெழுத்து பொருந்தவில்லை என மாணவர்கள் கூறிய குற்றச்சாட்டால் சர்ச்சை. ஆன்ஸ்கிரீன் மதிப்பீட்டு முறையில் விடைத்தாள் மாற்றம் நடந்ததா என்ற சந்தேகம் அதிகரித்த நிலையில் சமூக வலைதளங்களில் மாணவர்கள் அதிருப்தியை தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு உடனடி துணைத் தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுத்துறை அறிவிப்பு. ஜூலை 8 முதல் 15 வரை நடைபெறவுள்ள தேர்விற்கு ஜூன் 6ஆம் தேதிக்குள் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகளிலும் தனித்தேர்வர்கள் அரசு சேவை மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் துணைத் தேர்வு பயிற்சியை முழுமையாக தொடங்க முடியாமல் திணறும் கல்வித்துறை. கோடை விடுமுறை காரணமாக மாணவர்களும் ஆசிரியர்களும் வராததால் பள்ளிகள் திறந்த பிறகே முழு அளவிலான பயிற்சி நடத்த முடியும் என கல்வி அதிகாரிகள் தகவல். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு துணைத் தேர்வு பயிற்சி வகுப்புகள் அளிக்க ஆசிரியர்கள் நேரில் வர தயங்குவதால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. தோல்வியடைந்த 37,960 மாணவர்களுக்கு பல பள்ளிகளில் இருந்து வாட்ஸ்அப் மூலம் கேள்வித்தாள் பகிரப்படும் அவல நிலை நீடிக்கிறது. தமிழகத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க ஜூன் 1ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிப்பு. 3ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு 4ஆம் தேதி முதல் கலந்தாய்வு நடைபெறும் என்றும் விளக்கம். சென்னையை அடுத்த பூந்தமல்லி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் உயர் ஆபத்து இருப்பதாக கூறி 64% கர்ப்பிணி பெண்களுக்கு சிசேரியன் பிரசவம் நடைபெறுவதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல். கர்ப்பகால பரிசோதனைகளை வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் அரசு மருத்துவ வளங்கள் மீது அழுத்தம் உருவாகி இருப்பதாகவும் தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி புறநகர் பகுதிகளில் கர்ப்பிணிகளில் 38% பேர் உயர் ஆபத்தில் இருப்பதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல். தைராய்டு பாதிப்பு, சிசேரியன் பிரசவம், கர்ப்பகால நீரிழிவு உள்ளிட்ட நீண்டகால நோய்கள் அதிகரிப்பதால் சுகாதார அமைப்புக்கு புதிய சவால் எழுந்துள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை. தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா திடீர் தாக்குதல். கடல் பகுதியில் கன்னி வெடி வைக்க முயன்ற ஈரான் படகுகள் மற்றும் ஏவுகணை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தங்கள் படைகளை பாதுகாக்கும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் அமெரிக்கா அறிவிப்பு. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் சாலையோரம் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது வேன் மோதிய விபத்தில் 17 பேர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழப்பு. விபத்தில் படுகாயமடைந்த 10 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்திற்கான காரணம் குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை. ஈரானுடன் சுமூக உடன்பாடு எட்டப்பட வேண்டுமென்றால் பாகிஸ்தான், சவுதி அரேபியா உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலுடன் நட்புறவை ஏற்படுத்தும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைவது கட்டாயம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதிய நிபந்தனை. சவுதியும் கத்தாரும் உடனடியாக இதில் கையெழுத்திட வேண்டும் எனவும் தவறினால் மீண்டும் போர்க்களத்தை சந்திக்க நேரிடும் எனவும் ட்ரம்ப் எச்சரிக்கை. இந்தியாவில் அடுத்த 78 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்பு இருப்பதாக மத்திய அரசின் நிலைக்குழு கூட்டத்தில் முக்கிய தகவல். கச்சா எண்ணெய் இருப்பு நாட்டின் எரிபொருள் பாதுகாப்பை வலுப்படுத்தும் என கூறப்பட்டது. மேற்காசிய பதற்றத்திற்கு மத்தியில் இது பொருளாதார நிலையை உறுதிப்படுத்த உதவும் என அதிகாரிகள் நம்பிக்கை. உலக சந்தை அழுத்தங்கள் மற்றும் லாப பதிவு காரணமாக சந்தையில் நிலையற்ற போக்கு நிலவும் நிலையில் கடந்த 5 நாட்களில் கடுமையான ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த சென்செக்ஸ் குறியீடு 76,000 புள்ளிகளை கடந்து வர்த்தகம். வங்கி மற்றும் மேக்கப் குறியீடுகள் உயர்வு கண்ட நிலையில் முதலீட்டாளர்கள் உலக சந்தை நிலவரத்தை உற்றுநோக்கி எச்சரிக்கையுடன் வர்த்தகம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்ததுடன் பெட்ரோல், டீசல் விலை உயர்வால் எண்ணெய் நிறுவன பங்குகள் ஏற்றம். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் மற்றும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்களின் பங்குகள் 6% வரை உயர்ந்ததால் முதலீட்டாளர்கள் நிம்மதி. தமிழகத்தில் இன்று கோவை, நீலகிரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு. மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் தென்கிழக்கு அரபிக்கடல் வரை நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கனமழை எச்சரிக்கை விடுத்த சென்னை வானிலை ஆய்வு மையம்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதி. வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ந்த சூழல் நிலவியதாலும் விவசாய நிலங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. PV நந்தினி ரெட்டி இயக்கத்தில் நடிகை சமந்தா நடித்திருக்கும் மா இண்டி பங்காரம் படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ள இத்திரைப்படம் வரும் ஜூன் 19ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. கல்யாண் சங்கர் இயக்கத்தில் நடிகர் கார்த்தி நடித்து வரும் புதிய திரைப்படத்தின் ஆரம்பகட்ட பணிகள் தொடக்கம். படத்தின் முக்கிய காட்சிகளை படமாக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இத்திரைப்படம் ஒரே சமயத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கில் வெளியாகும் என தகவல். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி ஆடவர் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் 3 மணி நேரத்திற்கு மேல் போராடி வெற்றி. பிரான்ஸ் வீரர் ஜியோவானி பெட்சி பெரிகாட் 5-7 என முதல் செட்டை கைப்பற்றிய நிலையில் 7-5, 6-1, 6-4 என கைப்பற்றி ஜோகோவிச் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். அமெரிக்காவில் நடைபெற்ற இண்டோர் ஷாட்புட் போட்டியில் 18.03 மீட்டர் தூரம் எறிந்து 18 மீட்டர் தடையை கடந்த முதல் இந்திய பெண் என்ற வரலாற்றை படைத்த இந்திய வீராங்கனை கிருஷ்ணா ஜெயசங்கர். முன்னாள் கிரிக்கெட் வீரர் லக்ஷ்மண் சிவராமகிருஷ்ணனின் மகளான இவர் இந்திய தடகளத்தின் புதிய நம்பிக்கையாக உருவெடுத்துள்ளதாக பல்வேறு தரப்பினர் பாராட்டு. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் தொடர் தொடங்க உள்ள நிலையில் இந்திய வீரர் லக்ஷயா சென் மற்றும் சீனாவின் லூக்யாங் ஆகியோர் முதல் ஆட்டத்தில் மோதல். ஆண்கள் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி ஜோடியும், பெண்கள் ஒற்றையர் பிரிவில் நட்சத்திர வீராங்கனை PV சிந்து உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர். IPL கிரிக்கெட் தொடரில் லீக் சுற்றுகள் முடிவடைந்துள்ள நிலையில் இன்று இரவு நடைபெறவுள்ள முதல் தகுதிச் சுற்றில் RCB மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பல பரீட்சை. முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேற இரு அணிகளும் தீவிரம். பஞ்சாப் மாநிலம் முல்லன்பூரில் நாளை இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் IPL தொடரின் எலிமினேட்டர் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் நேருக்கு நேர் பல பரீட்சை. வாழ்வா சாவா என்ற இந்த முக்கிய போட்டியில் தோல்வியடையும் அணி தற்போதைய IPL தொடரிலிருந்து நேரடியாக வெளியேறும் என்பதால் இரு அணிகளும் வெற்றிக்காக கடுமையாக போராடும் என எதிர்பார்ப்பு.